ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வேறு லெவல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ட்ராஜடி கோம்போ. ஃப்ரோசனாக இருந்த ஒரு நகரம் பொம்பே, ரொம்ப ரிச்சாக பிஸியாக இருந்த ஒரு ரோமன் சிட்டி. ஆனால் ஒரு எரிமலை வெடிப்பு காரணமாக இது ஒரு கோஸ்ட் டவுனாக மாறிட்டுச்சு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொம்பே இத்தாலிக்குள்ளே இருக்கிற ஒரு பழமையான நகரம். கிறிஸ்துக்கு பின் 79ஆம் நூற்றாண்டில் மவுண்ட் வெசூவியஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எரிமலை சடனாக இந்த நகரத்தில் விழுகுது. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இந்த எரிமலைனா என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அவங்களால அதை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு கூட யோசனை வரலை. அந்த ரிச்சான, அது மட்டும் இல்லாமல் பிஸியான ரோமன் சிட்டியில் மொத்தமாக 11,000 15,000 வரை காட்டியான மக்கள் அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த மவுண்ட் வெசூவியஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய எரிமலை வெடித்ததால் 2 மோசமான விஷயங்கள் அந்த நகரத்துக்குள்ளுக்கு நடந்திருக்கு. இது ஒரு பெரிய வெடிப்பாக இருக்குது. நினைச்சு கூட பார்க்கிற அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எரிமலை வெடித்ததால் அந்த சிட்டி ஃபுல்லாகவே அது கவர் பண்ணிடுச்சு. இந்த எரிமலை வெடிப்புக்கு அப்புறமா அங்கே இருந்த மக்கள், அங்கே இருந்த நகரம் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போகுது. அந்த நகரத்துக்குள்ளுக்கு டெம்பரேச்சர் 300°C மேலேயும் இருந்திருக்கு. ஸோ இதால் நிறைய பேருக்கு ப்ரீத் பண்ண முடியாமல் நிறைய பேர் சில வினாடிகள்லே இறந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ நாம் ஒரு ஷாக்கிங்கான பாட்டுக்கு வரலாம். இந்த எரிமலை வெடிப்புக்கு அப்புறமா அங்கே இருந்த மக்களோட லாஸ்ட் மெமரிஸை இது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, அந்த மக்களோட வீடுகள், கடைகள், உணவுகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொடிஸ் கூட அப்படி ஒரு டைம் கேப்சூல் மாதிரி அந்த இடத்துக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழித்து 1930 ஆர்கியாலஜிஸ்ட் இங்கே இந்த மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கிற அதிசயங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. அந்த பொம்பே சிட்டி முழுமையாக அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ண டேபிள் கூட அப்படியே இருந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு இதை பற்றி இன்னும் தேடுறதுக்கான ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸோ இது சேஃபாக இதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுக்கிற மாதிரி நாம் இந்த ரிசர்ச்சை செய்ய வேணும்னு யோசிச்சு அவங்க பிளாஸ்டிக் கேஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மண்ணுக்குள்ளே அந்த மக்களோட பொடி இருக்கிற இடத்துல பிளாஸ்டரை ஊற்றுறாங்க. இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷுவல் வந்திருக்கு. அது என்னன்னா, அந்த எரிமலை வெடிப்பு நேரத்தில் லாஸ்ட்டாக அந்த மக்களோட போசஸ் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஹேண்ட் பொசிஷன் எல்லாமே பர்ஃபெக்ட்லி அந்த மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்களோட குழந்தையோட கையை பிடிச்சி கொண்டு இருக்கிற போஸ், அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் அவங்கள ஹக் பண்ணி கொண்டிருக்கிற போஸ், ஒரு மேன் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிற போஸ், இதை மாதிரி நிறைய சீன்ஸ் அந்த மண்ணுக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கேட்குறதுக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் பண்ண ரிசர்ச்சில் பொம்பை சிட்டிக்குள்ளே ரொம்ப ஸ்பெஷலான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பல காலத்து ரோமன் ஸ்டீம் ஹீட்டிங்கோட இருக்கிற பாத் ஹவுஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அந்த காலத்தில் இருந்த பேர் என்னென்னா தேமோபோலியான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லான ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங், வால் ஆர்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கிராஃபிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்களோட வால்ஸில் உள்ள ஜோக்ஸ், கொசிப், அது மட்டும் இல்லாமல் ரொமான்டிக் மெசேஜஸ் எழுதின ட்ரேஸும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, பொம்பையில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம், ட்ரைனேஜ், பப்ளிக் டாய்லெட்ஸ் கூட இருந்திருக்கு. அதில் சில டெக்னாலஜி எல்லாம் நம்மளை விட அட்வான்ஸாக இருந்திருக்கு. அந்த ரிசர்ச்சில் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொம்பை மக்கள் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ரிச் விழாவில் பொஷ் வாழ்க்கை, தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ், டெம்பிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரோமன் கல்ச்சருமே வைப்ரண்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துக்கு பின் 79ஆம் நூற்றாண்டில் ஆகஸ்ட் 24 அந்த டேல மவுண்ட் வெசூவியஸ் ஃபுல் பவராக இந்த சிட்டிக்குள்ளே வெடிச்சிருக்கு. அந்த காலத்தில் சயின்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்க கிட்டே இருக்கலை. ஸோ அவங்களால எஸ்கேப் பண்ணணும்னு கூட யோசிக்க முடியலை. இந்த எரிமலை வெடிப்பு 2 நாளாக அங்கே தொடர்ந்து இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பொம்பை சிட்டி ஃபுல்லாகவே எரிஞ்சு சாம்பலாகி இருக்கு.
ஆல்மோஸ்ட் 17,000 வருஷங்களுக்கு அப்புறமா தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட 2023 அண்ட் 2024லையும் இந்த பொம்பை சிட்டியோட நியூ பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ பொம்பை ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா மாறி வந்திருக்கு. டூரிஸ்ட் டெய்லி இதை விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொம்பைன்னு சொல்லக்கூடியது ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி மட்டும் இல்லை, அது ஒரு பழைய காலத்து லைஃபுக்கான விண்டோன்னு சொல்லலாம். ஸோ காய்ஸ், இது மாதிரியான ரியல் ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரிஸ், அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து சயின்ஸ், அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ், இது எல்லாமே என்ன நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.